ஓம் சக்தி அம்மா அருள்மிகு பங்காரு சித்தர் அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆகஸ்ட் 14-15 தேதிகளில் 55வது ஆடிப்பூர கஞ்சி வார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலாபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடி தொண்டர்கள், பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெற கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி அங்கீகாரம் வழங்கும் நிகழ்வு நடைபெறுகிறது. இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்றிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். வண்ணக்கொடி காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. Religious teachers, take position. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கின்ற உயர்ந்த தத்துவத்தின் அடிப்படையில் எப்போதும் வேற்றுமையில் ஒற்றுமை காணும் நம் தேசத்தின் உயரிய பண்பாட்டு வெளிப்பாடாக இப்பொழுது மாண்புமிகு குடியரசுத் தலைவரின் கொடிக்கு பல்வேறு சமய குருக்களின் பிரார்த்தனை நடைபெற உள்ளது. Priests representing different faiths will now offer prayers invoking divine blessings upon the President's colour. ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. ओम आदिबुद्ध्याय देवाय धन्तमोदकदारिणे वल्लभा प्राणकान्ताय श्री गणेश. புதுச்சேரி காவல்துறைக்கு வண்ணக்கொடி அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த விழா தற்பொழுது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், காவல்துறையினுடைய சிறந்த சேவையை பாராட்டி புதுச்சேரிக்கு இந்திய குடியரசுத் தலைவரால் இந்த வண்ணக்கொடி அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. பூங்குழலி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி அங்கீகாரம் வழங்கும் நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார். குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி அங்கீகாரம் என்பது இந்தியாவின் முப்படைகள், துணை ராணுவ படைகள் அல்லது மாநில காவல் பிரிவுகளுக்கு அதனுடைய சிறப்பான நீண்டகால சேவை, அர்ப்பணிப்பு மற்றும் ஒழுக்கத்தை பாராட்டி நாட்டின் குடியரசுத் தலைவரால் வழங்கப்படும் மிக உயர்ந்த இதாகும். ஏற்கனவே மார்ச் மாதம் இந்த விருதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புதுச்சேரி காவல்துறைக்கு அறிவித்திருந்த நிலையில தற்போது கோரிமேடு காவல்துறை மைதானத்தில் நடைபெறும் விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புதுச்சேரி காவல்துறைக்கு வண்ணக்கொடி அங்கீகாரம் வழங்கி வருகிறார். ஏற்கனவே தமிழ்நாடு, ஆந்திரா உட்பட 13 மாநிலங்களுக்கு வண்ணக்கொடி அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிற நிலையில அந்த பட்டியலில் புதுச்சேரி காவல்துறையும் இணைந்திருக்கிறது. காவல்துறையின் தலைவர் டிஜிபி ஸ்டாலினி சிங் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் இருந்து வண்ணக்கொடி அங்கீகாரத்தை முறைப்படி பெற்றுக் கொண்டிருக்கிறார். தற்போது நடைபெற்று வரும் இந்த அணிவகுப்பு நிகழ்ச்சி புதுச்சேரியின் 2வது ரிசர்வ் பட்டாலியன் அமைப்பதற்கான ஒப்புதல் மற்றும் நிதி உதவிகள் தொடர்பான அறிவிப்புகள் சமீப காலமாக வெளியான நிலையில 2வது பெட்டாலியன் பிரிவை சேர்ந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைப்பதோடு காவல்துறையின் சாகச நிகழ்ச்சிகள் மற்றும் அவர்களுடைய அணிவகுப்பை கண்டுகளிக்கிறார். இந்தியாவின் இரும்பு மனிதர் என அழைக்கப்படும் வல்லபாய் பட்டேலின் 150வது ஆண்டை கொண்டாடும் வகையில வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற ஒருமைப்பாடு கண்காட்சியையும் அமித்ஷா பார்வையிட்டு வருகிறார். விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன், புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். காவல்துறையினருடைய குடும்பத்தினர், பொதுமக்கள் பெருந்திரளான வகையில் பங்கேற்றிருக்கிறார்கள். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பாலவெற்றிவேல். ஓம் சக்தி அம்மா அருள்மிகு பங்காரு சித்தர் அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆகஸ்ட் 14-15 தேதிகளில் 55வது ஆடிப்பூர கஞ்சி வார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலாபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடி தொண்டர்கள், பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெற கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம்.